வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், மனோனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சூன்ய திதி பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சூன்ய திதி என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமலியம் சூன்ய திதி பற்றிய விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் 2/5/5126 நாள் 18/8/2025 திங்கட்கிழமை என்று சிராத்த திதியானது சூன்ய திதி. தமிழ் வருஷம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சிராத்த திதியானது 2 நாட்கள் இருந்தால் முதலாவதாக இருக்கக்கூடிய அன்றைய தினம் சூன்ய திதி என்று பெயர். இந்த மாதிரி உள்ள சூன்ய திதிகள் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நம்ம தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறகுள்ள அந்த திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு சூன்ய திதி நாளில் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பிதிருநாட்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. மொத்தத்தில் சூன்ய திதி நாளில் நாம் அனைவரும் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களை எதையுமே செய்யக்கூடாது என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சந்திரவம்சாவளிகள், அதாவது இந்த பூலோகம் முழுவதையும் அடைய பெருவிழாவிருந்த சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தை சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சூன்ய திதி என்பது கிடையாது. அன்றைக்கு எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை சிராத்த திதியாக இருக்கக்கூடிய அந்த திதியில் கண்டிப்பாக தங்களது பித்தர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சூன்ய திதி அன்று நாம் அனைவரும் அன்றைய நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.